பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, நீ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டின இருக்கமா, அந்த பிரச்சனை நினைச்சு நீ கவலைப்படாத, அந்த பிரச்சனைல இருந்து நான் காப்பாத்த போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க யாருக்கிட்டயோ பயங்கரமா மாட்டிட்டு இருக்கீங்க. இந்த ஆபத்துல இருந்து வெளியே வர முடியுமா? இந்த கடன் பிரச்சனை தான் மாட்டிட்டு இருக்கேன், இதுல இருந்து வெளியே வர முடியுமா? நான் என்னதானே பண்றதுங்க? என் வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த மனுஷங்க மூலியமா எனக்கு ரொம்ப பிரச்சனையாவே இருக்குங்க. என்னை யாராவது காப்பாத்துவாங்களான்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணினே இருக்கீங்களா? ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை காப்பாத்த போறேன், நீ கவலைப்படாத. நீ என்ன நோக்கி கூப்பிட தெரியுமா? நான் உன் சத்தத்தை கேட்டு நான் உனக்கு விடுதலை தரப்போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா சில மனுஷங்க உங்களுக்கு விரோதமா இருந்து அதனால கூட இதுல இருந்து என்ன மீள முடியாதா, இந்த பிரச்சனை வர முடியாதான்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, உனக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் எல்லா ஆபத்தையும் உன்னை விட்டு எடுத்து போட போறேன். இனி நீ துஷ்டனை பார்க்கவே போறதில்லன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. யோசேப்புக்கு விரோதமா அவங்க சகோதரர்களை எழும்புனாங்க. ஆனா கர்த்தர் யோசேப்பு உயர்த்தினாரு. அதே போல தாங்க நம்ம லைஃப்ல கூட நமக்கு விரோதமா நிறைய மனுஷங்க எழும்பலாம். கர்த்தர் நிச்சயமா நம்மள உயர்த்துவார். ஏன்னா மனுஷங்களுடைய திட்டம் எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, கர்த்தருடைய திட்டம் மட்டும் தான் நிறைவேறக்கூடியது. இன்னைக்கு ஏசப்பாவுடைய திட்டமும் தரிசனமும் உங்க லைஃப்ல நிறைவேறும். வாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல அவக்கிற வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.